இப்போ இந்த வாலிபனை இருக்கிறதெல்லாம் விற்றுட்டு கொடுத்துட்டு வான்னு சொல்கிறாரு. அவன் திரும்பி போயிட்டான். ரொம்ப பொருளாசைக்காரன் நினைக்கிறீங்களா அவனை? சப்போஸ் இதே வார்த்தை ஆண்டவர் உங்ககிட்ட சொன்னார்னு வச்சுக்கோங்க, உனக்கு இருக்கிறதெல்லாம் விற்றுட்டு வந்துரு, நீ பரலோக ராஜ்யம் போகலான்னு சொன்னார்னா எத்தனை பேர் மடமடன்னு இருக்கிறதெல்லாம் விற்று தரித்திரத்தை கொடுத்தா நீங்கள் என்ன ஆயிடுவீங்க? நீங்களும் தரித்திரர் ஆயிடுவீங்க. எத்தனை பேர் அதுக்கு ரெடியாக இருப்போம்? ஸோ அவன் செஞ்சது ஒன்றும் பெருசாக இல்லை. நம்மளை பார்த்து சொல்லியிருந்தாலும் நம்மளும் கூட மனசுக்கு வருத்தப்பட்டிருப்போம். அந்த வாலிபன் அன்னைக்கு நைட்டு சாக போகிறான்றதை ஆண்டவர் வெளிப்படுத்தி, எப்பா இன்னைக்கு நைட்டு உன் ஆத்மா எடுத்துக்கொள்ளப்பட போகுது, நீ உனக்கு இருக்கிறதெல்லாம் விற்று தரித்திரர் கொடுத்துட்டேன்னா நீனு இன்னைக்கு நைட்டு சாகும்போது நித்திய ஜீவனுக்குள்ளே போயிடலான்னு சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாத்தையும் விற்கிறது யோசிக்க வேண்டிய விஷயமா, செய்யக்கூடிய காரியமா? ஆனால் தொடர்ந்து இன்னும் இருக்க போகிறோம்னா எது தேவை? காசு தேவை. இப்போ அவன் ஐஸ்வர்யவானாக இருந்ததுனால இல்லை, ஐஸ்வர்யத்தை நம்புகிறவனாக இருக்கிறாங்கிறத ஆண்டவர் அங்கே காண்பிக்கிறார்.